அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சையை பற்றி தாங்க. உலர் திராட்சை உடலுக்கு மிகவும் நல்லது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த உலர் திராட்சையை சாப்பிடுவதற்கு முன்பாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அவை என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலர் திராட்சையில் வைட்டமின்கள், மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவே இருக்குது. சிலர் ஸ்நாக்ஸ் நேரத்தில் உலர் திராட்சையை சாப்பிடுவாங்க. சிலரோ காலை வெறும் வயிற்றில் ஊற வைத்த உலர் திராட்சையை சாப்பிடுவாங்க. இந்த இரண்டில் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும், யார் எடுத்துக்கொள்ளலாம், யார் தவிர்க்க வேண்டும் போன்ற விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியங்க. அதிலும் பார்த்தோம்னா நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகளுக்கு குடல் ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அந்த குடலை ஆரோக்கியமாக வைத்து ஜீரண மண்டலத்தின் செயல்பாட்டை துரிதப்படுத்த இந்த உலர் திராட்சை உதவி செய்யுங்க. உலர் திராட்சையில் நிறைய ஆற்றல் மிகுந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நார்ச்சத்துக்களும் பிற மினரல்களும் அதிகமாகவே இருக்கின்றன. இவை எல்லாமே குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது. அதே மாதிரி சிலர் என்னதான் சாப்பிட்டாலும் உடல் தேராமல் இருப்பாங்க, ஒரு நோஞ்சானாகவே இருப்பார்கள். அவர்கள் எப்படியாவது உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஜங்க் உணவுகள் போன்றவற்றை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு உலர் திராட்சையை உதவி செய்யும். தினமும் இரவு நேரத்தில் 20 முதல் 25 உலர் திராட்சைகளை தண்ணீரில் போட்டு ஊற வைத்துவிட்டு காலையில் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு திராட்சையை சாப்பிட்டு விட வேண்டும். தங்களுடைய ஸ்மூத்தி வகைகளில் ஊற வைத்த திராட்சையை சேர்த்து கொள்ளலாம். இது உடல் எடை அதிகரிக்கும். இதுவே உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க உலர் திராட்சையை மிக குறைவாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உடல் பலவீனமாகவோ அல்லது சோர்வாகவும் இருக்கிறவங்க உடனடியாக உலர் திராட்சை கிடைத்தால் இந்த உடல் வளர்ச்சியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இளநீரை போல உலர் திராட்சையும் உடனடியாக உடலுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்து கொடுக்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழப்பு பிரச்சனைகள் நீரிழிப்பு பிரச்சனைகள் இருக்கிறவங்க உலர் பழங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. அதாவது நிறைய பேருக்கு நீரிழிவு பிரச்சனைகள் இருக்கும், சர்க்கரை நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் ஓரளவுக்கு தான் இந்த பழத்தை எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. 1-2 உலர் திராட்சை, அதுக்கு மேலே நீங்கள் உண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளவும் கூடாது. உலர் பழங்களில் இனிப்பும் கலோரிகளும் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க மிதமான அளவில் உலர் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவற்றில் இருக்கக்கூடிய மினரல்கள் இரத்த சர்க்கரை அளவை சீராக கட்டுக்கொள்ள வைப்பது உதவி செய்யும். அதிகமாக எடுத்துக்கொண்டால் இரத்த சர்க்கரை அளவு ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும். அதனால கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய உடலில் இயக்கத்திற்கும் ஜீரண மண்டலம் சீராக செயல்படவும் குடல் இயக்கம் மேம்படவும் நார்ச்சத்து மிக மிக அவசியம். அதனால தான் நம்மளுடைய உணவு தட்டில் பாதி அளவு நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறாங்க. உலர் திராட்சையில் நார் சத்துக்கள் மிக அதிகம். அதனால் ஜீரணம் சீராகவே நடக்கும். மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உலர் திராட்சையில் இயற்கையாகவே சர்க்கரை அதிகமாகவே இருக்கிறது. அதனால் லோ சுகர் பிரச்சனை இருக்கிறவங்க அவ்வப்போது உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சையை மிக குறைவான அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டியது முக்கியங்க. உலர் திராட்சை பழங்கள் கலோரிகள் அதிகம் கொண்ட உணவாகவும் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உடல் பருமன் மற்றும் அதிக உடல் எடை இருக்கிறவங்க உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளும் போது அளவை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. வயிற்று கோளாறுகள் இருக்கிறவங்க சல்பைட் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் உலர் திராட்சையை தவிர்க்க வேண்டும். ஏன்னா உலர் திராட்சையை பதப்படுத்தப்பட்ட சல்ஃபைட் அதிகமாக சேர்க்கப்படுகிறது. அதனால் இந்த உலர் திராட்சையை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லலாம். உணவுப் பொருட்களில் சில உடனடியாக உட்கொள்ளப்படுவதாகவே இருக்கும். மற்ற சில பொருட்கள் எந்த காலத்திலையும் உண்பதற்கு ஏற்றவாறு பதப்படுத்தி உண்பதாக இருக்கிறது. அப்படி ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொன்னால் அது காய்ந்த திராட்சை, உலர் திராட்சை அப்படின்னு சொல்லலாம். இந்த காய்ந்த திராட்சைகள் பல உடல் குறைபாடுகளுக்கு சிறந்த உணவாகவே இருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும்.
அதிலும் குறிப்பாக மலச்சிக்கல், சரியான உணவு பழக்கம் இல்லாதவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். மலச்சிக்கலாக அவதிப்படுபவர்கள் 4 காய்ந்த திராட்சைகளை இரவு நேரத்தில் நீரில் ஊற வைத்து விடிந்ததும் காலை உணவை உண்பதற்கு முன்பாக அவற்றை சாப்பிட நல்ல நிவாரணம் கிடைக்கப்பெறும். உடல் எடை சராசரியான அளவில் இருப்பது ரொம்ப நல்லது. சிலருக்கு இந்த சராசரி அளவை காட்டிலும் மிக குறைந்த எடை இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க தினம்தோறும் ஊற வைக்கப்பட்ட காய்ந்த திராட்சைகளை தேன் அல்லது நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்க செய்யும். அதே போல் நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால சில ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி மற்றும் உடலுறவு சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுகின்றன. காய்ந்த திராட்சைகளை சூடான பசும்பாலில் சிறிது ஊற வைத்து அருந்தி வர நரம்புகள் வலுவடைந்து ஆண்மை குறைபாடுகளும் நீங்க பெறும். அவசரமான இன்றைய வாழ்க்கை முறையால் பலரும் அதீத மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றனர். இரவு உறங்கும் முன்பு காய்ந்த திராட்சைகளை பாலில் ஊற வைத்து அருந்தி வரக்கூடிய விரைவில் மன அழுத்தங்கள் குறையும். சில சமயங்களில் உடலில் சில அத்தியாவசிய சத்துக்கள் குறைவதால் பல் உடைதல், பல் ஈறுகளில் வீக்கம் மற்றும் இரத்த கசிவு போன்றவை ஏற்படுகிறது. காய்ந்த திராட்சைகளை தொடர்ந்து உண்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுவது தடுக்கப்படும். அதே போல இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களின் உற்பத்தி குறைவதால் சிலருக்கு இரத்த சோகை ஏற்படுகிறது. காய்ந்த திராட்சைகளில் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை பெருக்கும் ரசாயனங்கள் அதிகமாகவே இருக்கின்றன. இவற்றை அதிக அளவில் உண்பதால் இரத்த சோகை குறைபாடு நீங்கும். முதுமை மற்றும் உடல் ஊட்டச்சத்து குறைபாடுகளாலும் சிலருக்கு கண் பார்வை குறைபாடுகளும் அது சம்பந்தமான நோய்களும் ஏற்படுகின்றன. காய்ந்த திராட்சைகளை தினம்தோறும் சாப்பிட்டு வருபவர்களுக்கு இது சம்பந்தமான குறைபாடுகள் நீங்க பெறும். உடல் அதிகம் உஷ்ணம் அடைவதாலும் வெளிப்புற தொற்றுகளாலும் சிலருக்கு ஜுரம் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட நேரங்களில் 3 வேளை காய்ந்த திராட்சைகளை உண்பதால் உடல் ஜுரத்தால் இழந்த சக்திகளை மீண்டும் பெறும். சிலர் பக்குவப்படாத உணவுகளை உண்பதாலும் உடல்ல வாதம் அதிகரிக்கிறதாலும் வாயு தொந்தரவு ஏற்பட்டு அவதியுறுகின்றனர். வயிற்றில் தீமையான கழிவுகள் மற்றும் புண்கள் காய்ந்த திராட்சைகள் உட்கொள்வதன் மூலமாக நீங்க பெறும். உடலின் கழிவுகளை வெளியேற்றி உடலின் வெப்பநிலையை சீராக வைக்கிறதுல சிறுநீரகங்கள் சிறப்பாகவே செயலாற்றுகின்றன. காய்ந்த திராட்சைகள் சிறுநீரகங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்தி சிறுநீர் நன்கு பிரிய உதவும். சிறுநீர் கற்களையும் கரைக்க செய்யும். அதே போல உணவை செரிமானம் செய்வது மற்றும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருவது போன்ற காரியங்களில் ஈரல் முக்கிய பங்கு வகிக்கிறது. காய்ந்த திராட்சைகள் தொடர்ந்து உண்ண ஈரலுக்கு வலு சேர்த்து உடலின் சீரான இயக்கத்திற்கு உதவி செய்கிறது. அதே போல உலர் திராட்சை பலன்கள், காய்ந்த திராட்சைகள், காய்ந்த கருப்பு திராட்சைகள் அப்படின்னு சொல்லி நிறைய வகையில் இந்த உலர் திராட்சை கிடைக்கப்பெறுகிறது. ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த உலர் திராட்சைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதிலும் இந்த திராட்சைகள் அடிப்படையில் உலர்ந்த திராட்சைகள் அவையில் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேற்றிகள், பொட்டாசியம் போன்ற புரதங்கள், பாலிபினைல் மற்றும் பல உணவு நார்ச்சத்துக்கள் போன்ற பல ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி இருக்கின்றது. இவை அனைத்தும் திராட்சையை தங்கள் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்களுக்கு முக்கியத்துவமானவையாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வறண்ட மற்றும் முகப்பரு பாதிப்புக்குள்ளான தோல் இரத்த அசுத்தங்களால் ஏற்படலாம். கருப்பு திராட்சையை தினமும் உட்கொள்வது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள் மற்றும் பிற மாசுக்களை அகற்றுவதை மேம்படுத்துகிறது. கூடுதலாக அவை இயற்கையான ஆக்சிஜனேற்றத்தின் வளமான ஆதாரமாக இருக்கிறதுனால கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் மிகவும் திறமையாக செயல்பட உதவுகின்றன. உலர் திராட்சையின் நன்மைகளில் ஒன்று உடலை சுத்தப்படுத்தும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அகற்றும் திறனை கொண்டிருக்கிறதாகவே இருக்கிறது. பொட்டாசியம் நிறைந்த உலர் திராட்சை சோடியம் அளவை குறைக்கும் மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பண்புகளையும் கொண்டிருக்கிறது. அதிக ட்ரைக்ளிரைசர்கள், அதிக கொழுப்பு அல்லது இதய நோய்களை கையாளும் நபர்களுக்கு அவை குறிப்பாக உதவியாகவே இருக்கின்றது. ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் அது திடீரென குறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. மாறாக திராட்சையை ஊற வைத்து குறைந்த இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும். உலர் திராட்சையில் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால லேசான மலமிளகியாக செயல்படுகிறது மற்றும் விளக்கமான குடல் இயக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலமாக அவ்வப்போது மலச்சிக்கலையும் போக்கலாம்.
போதுமான நார்ச்சத்து உட்கொள்ளல், மோசமான உணவு பழக்கம், அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு மற்றும் குடல் நுண்ணுயிரிகளின் ஏற்றத்தாழ்வு காரணமாக பல நபர்கள் மலச்சிக்கல் மற்றும் நீரிழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்படுறாங்க. ஊற வைத்த உலர் திராட்சையை உட்கொள்வதன் மற்றொரு நன்மை என்னன்னா, அவற்றில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ஆரோக்கியமான குடல் பயம் ஒருங்கிணைப்பை ஆதரிக்கவும் செய்கின்றது. இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கக்கூடியது அப்படின்னே கூட சொல்லலாங்க.